இப்போ வந்து இதுக்குள்ளே மண் இருக்குது. இந்த மண்ணை வந்து இதை க்ளீன் பண்ணி விட்டுறணும். தண்ணி எடுத்து ஊற்றுங்க. இந்த பாருங்க, இந்த கேட் வாலை ஓப்பன் பண்ணிட்டாக்கா இது தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மண் வரணும்னா இந்த சைடில் தான் ஊற்றணும். இந்த சைடில் ஊற்றுறப்போ வந்து இந்த மண் வெளியில் வந்துடும். இப்போ வெளியில் வந்துட்டோன்னா திரும்ப அந்த கேட் வேலை கழுவுங்க அதை. போடுங்க. இப்படி இந்த ஃபில்ட்ரு எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, நம்ம போரில் வந்து தண்ணி நிறைய மண் வருது தண்ணியோட கலந்து. அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்காக அதை போட்டிருக்காங்க. அதை வந்து நல்லா கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மாட்டணும். எடுக்க முடியும்னு பார்க்குறேன். வேண்டாம், எடுக்க முடியும்னு பார்க்குறேன். ஃபில்ட்ரு இப்போ மாட்டியாச்சு. இப்போ இந்த லாக்கு இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக சென்டர் பண்ணிக்கிட்டு இது ஓப்பனு, இது மூடுறது. ஓகே, இப்போ ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வால்வு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்தது இந்த போர் வந்து டெலிவரிக்காக நம்ம வச்சுருக்கிறோம். ஃபுல் ஓப்பனில். அதனால் அதை வந்து லைட்டாக அந்த பக்கம் ஓகே. இது லிமிட்டு. இது எதுக்காக பண்ணுறோம்னா இப்போ நம்ம வந்து டெலிவரியில் வந்து தண்ணி வந்து டெலிவரியில் கொஞ்சம் நோண்டு போகணும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ தண்ணி வந்து அதிகம் தேவைப்படலை. 1 ஏக்கருக்கு தான் பண்ணுறோங்கிறதுனால நம்ம வந்து ஒரு அளவாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாக்கிய தண்ணியை விடுறோம். இந்த காமிக்கிறது வந்து ஃபில்ட்ரு. இந்த காமிக்கிறது வந்து எப்படின்னா, நம்ம உரங்கிறம் பண்ணுறப்ப வந்து உரக்கரைசலை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதை தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இந்த டேப்பை டைட் பண்ணோம்னா அதுலேருந்து ஆல்ரெடி 1 ஹெச்பி மோட்டரில் தண்ணி இழுக்குது பார்த்திங்களா, அது மாதிரி ஆல்ரெடி இழுத்து அது போய்ட்டு சொட்டு நீர் வாசனத்தில் வெளியே வந்துடும். இப்போ போய் அண்ணனை போரை போட போகிறோம். நீங்கள் போய் போரை போடுங்க. அந்த பாருங்கள், ஏர் ப்ரெஷர் ஆச்சா. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி வருதா. அந்த கேட் வால்வு மூணுனதுனால நமக்கு வந்து கம்மியாக தண்ணி வருது. இதுதான் நமக்கு அளவு. இப்போ இதே மாதிரி விட்டுக்க வேண்டியதுதான். நமக்கு தேவை இன்னும் எல்லா இடத்துக்கும் நமக்கு தண்ணி போகணும்னா எல்லா கேட் வால்வையும் ஓப்பன் பண்ணணும். இப்போ அந்த கேட் வால்வு ஓப்பனை நான் காமிக்கிறேன் பாருங்கள்.